டாடா மோட்டார்ஸோட பஞ்ச் எஸ்யூவி இந்தியால லான்ச் ஆன உடனேயே இன்ஸ்டன்ட் பாப்புலாரிட்டி அடைஞ்சது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. சிறிய டைமென்ஷன்லயே எஸ்யூவி போன்ற லுக், 5 ஸ்டார் குளோபல் என்கேப் ரேட்டிங், 6 லட்சம் ரூபாயிலிருந்தே ஆரம்ப விலை அப்படின்னு எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் இருக்கு இந்த காருக்கு. இதன் காரணமா மாதம் டாப் 10 செல்லிங் கார்ஸ்ல கண்டிப்பா இடம் பிடிக்குது டாடா பஞ்ச். அண்ட் இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், டாடா பஞ்ச் ஓனர்ஸ் பெரும்பாலானோர் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் ஆயிருக்காங்க. இதன் காரணமாகவே டாடா பஞ்ச் இன்வால்வ் ஆகிற பல விபத்துக்கள் மற்றும் அசம்பாவிதங்களை நாம யூடியூப்ல தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சமீபத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவத்துல ஓவர் ஸ்பீடிங் காரணமாக என்னதான் 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்தாலும் நம்மளுடைய கார் நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண் கூட எடுத்து காட்டுது. ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்திருக்கிற இந்த சம்பவத்துல ஹைவேல டாடா பஞ்ச்ல 4 பேர் பயணம் செஞ்சிருக்கிறதா தெரியுது. இந்த சம்பவம் ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ்ல நடந்திருக்கிறதுனால டிரைவர் தூங்கி இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. சம்பவம் நடக்கும் போது ஹை ஸ்பீட்ல பயணம் செஞ்சிட்டு இருந்த டாடா பஞ்ச் ஒரு கட்டத்துல கட்டுப்பாட்டை இழந்து டிவைடர் மேல போய் மோதுது. அந்த இம்பாக்டுக்கு பிறகு டிவைடரை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்த பஸ் மேல போய் மோதுது. கிட்டத்தட்ட அதர் சைடு ஆஃப் த ஹைவேல இருந்து ஒரு கார் வந்து மோதும் போது பஸ் டிரைவராலையும் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்க முடியாது. இந்த விபத்துல 3 பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க. ஒருவர் துரதிருஷ்டவசமா இந்த விபத்துல உயிரிழந்திருக்காரு. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் நிறைய பேர் டாடா பஞ்ச வாங்குறாங்க. ஹைவேல ஸ்பீட் லிமிட்டை கடைபிடிக்கல அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மறுபடியும் ஒரு உதாரணமா இருக்கு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கார் பையரா இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 இயர்க்காவது 80 கிலோமீட்டர்ஸ்குள்ள டிரைவ் பண்ணி பழகுங்க. அது மட்டும் இல்லாம டிரைவிங் ஹவர்ஸும் ரொம்ப முக்கியம். ட்ரெயின்டு டிரைவர்ஸே ஏர்லி மார்னிங்ல தூக்கம் வர்றதுனால நிலை தடுமாறதை நாம பார்த்திருக்கோம். நாம ப்ரொஃபஷனல் டிரைவர் இல்ல அப்படிங்கறதுனால நம்மளுடைய டிராவல் டைமிங்ஸை நம்மளுடைய ஆக்டிவ் ஹவர்ஸ்லயே வச்சிருந்தா இது மாதிரி விபத்துக்களை தடுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் ஓவர் ஸ்பீடிங் கில்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் மறுபடியும் எடுத்து காட்டுது.